ஒன்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி, அதை எங்க நாசம் பண்ணணும் சொல்றாங்க. சனாதனம் குறித்து எழுந்த சர்ச்சையால் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதியை ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் ரசிகர்கள் இணையத்தில் பயங்கரமாக கலாய்த்து வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்பொழுது சனாதனத்தை ஒழிப்பேன் என கூறியிருந்தார். இது மிகப்பெரிய பேசுபொருளாக இணையத்தில் உருவெடுத்து இருந்தது. பாஜகவினர் மற்றும் RSS இணைந்து உதயநிதிக்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்திருந்தனர். பல மாநிலங்களில் உதயநிதி மீது வழக்குகளையும் தொடுத்திருந்தனர் பாஜகவினர். இந்த நிலையில் அண்மையில் கூட்டத்தில் பேசிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சனாதனத்தை ஒழிப்பேன் என கூறிக்கொண்டு ஒருவர் சுற்றுவதாகவும் இப்படி கூறியவர்கள் அழிந்து விட்டதாக உதயநிதியை தாக்கி பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்த துணை முதல்வர் உதயநிதி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறியிருந்தார். இதனால் திராவிட கட்சியினருக்கும் பவன் கல்யாண் ரசிகர்களுக்கும் இடையே இணையத்தில் மோதல் ஏற்பட்டிருந்தது. இரு தரப்பினரும் மாறி மாறி மீம்ஸுகள் மூலம் கலாய்த்து வருகின்றனர். மேலும் பவன் கல்யாணின் படத்தின் காட்சிகளை திமுகவினர் கலாய்த்து பதிவிட்டு வரும் நிலையில் உதயநிதி சனாதனம் குறித்து ஆரம்பத்தில் பேசியதன் விளைவாக கோவில் ஒன்றின் வாசலில் உதயநிதியின் படத்தை வைத்து அதனை பக்தர்கள் மிதித்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது அதனை பல மாதங்களுக்கு பிறகு பவன் கல்யாண் ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்டாக்கி வருவது திமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.